விமானப்படை பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராபர்ட். விவரங்கள். கண்டிப்பா மோனிஷா, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே தற்போது இந்திய படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது. திருப்போரூர் அருகே உப்பாலம் பகுதியில் விழுந்து நொறுங்கியதால் அப்பகுதியில் தற்போது பொதுமக்கள் அதை பார்த்து செல்கின்றனர். இந்த விமானம் காலை முதல் உப்பாலம் மற்றும் கடலோர பகுதிகளில் சுற்றியதும் கீழே இறங்குவதும் மேலே இறங்குவதும் என பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானம் அப்பகுதி முழுவதும் சுற்றியது. அப்பகுதியில் உள்ள சிலர் காலை முதல் சிலர் அதை தங்கள் செல்போன் மூலமாக படமும் எடுத்துள்ளனர். அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி உள்ளது. விமானம் தற்போது விழுந்து நொறுங்கிய நிலையில் அதில் இருந்த விமானி சுபன் பாராசூட் மூலமாக குதித்து உயிர் தப்பினார். இதனை அடுத்து சென்னை விமானப்படையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் காலை முதல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சுபன் எந்திர கோளாறு காரணமாக திருப்போரூர் அருகே உப்பளம் பகுதியில் தற்போது அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய காட்சி தான் நம்மால் காண முடிகிறது. தற்போது இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை என்றாலும் விமானம் உருக்குலைந்த நிலையில் உள்ளது. விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு என்ன முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது ராபர்ட்? தற்போது அந்த விமானப்படை அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த பயிற்சி விமானம் இயங்கி வந்ததால் இந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. இந்திரத்தில் இருந்து பெட்ரோலுக்கு செல்லும் வால்வு துண்டிக்கப்பட்டது இருக்கலாம் என்றும், மற்ற தரப்பு என்ஜினுக்கும் அதனுடைய அந்த ரேடாருக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றனர். முதல் கட்டமாக அந்த இன்ஜின் முற்றிலும் சூடாகி அப்படியே அது ஒரு விதமான ஒரு வாசனை வந்ததாக விமானி முதல் கட்டமாக தெரிவித்துள்ளார். ஒரு தீஞ்ச வாசனை வந்தது. அதுக்கப்புறம் இன்ஜினை முற்றிலுமாக இயக்க முடியவில்லை என்றும் அந்த சுபன் அவர் முதல் கட்டமாக தெரிவித்துள்ளார். மற்ற விஷயங்கள் அந்த கருப்பு பெட்டி மீட்ட பிறகுதான் அனைத்து சம்பவங்கள் தெரிய வரும் மோனிஷா. ராபர்ட், விமானி சுமன் விமானம் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய அந்த சூழலில் கண்ட்ரோல் ரூமிற்கு தகவல் ஏதேனும் கொடுத்திருக்கிறாரா? அந்த தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பா அவர் அந்த விமானம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஒரு பாராசூட் மூலமாக வெளியேறியுள்ளார். அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து விமானம் நொறுங்கிய ஒரு 20-30 நிமிடத்துக்குள்ள தாம்பரம் விமானப்படையில் இருந்து விமானம் ஒரு ஹெலிகாப்டர் சம்பவ இடத்துக்கு உடனே விரைந்து வந்தது. அப்படி என்றால் அவர் விமானத்தை மேலே இயக்கிய போது அது செயலிழந்தது குறித்து அவர் தொழில்நுட்பம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர்கள் தகவலை பெற்று அதன் பிறகு அது ரேடாருடைய சிக்னல் துண்டிக்கப்பட்டதனால் அவர்கள் அந்த சிக்னல் எங்க துண்டிக்கப்பட்டது என்று ஹெலிகாப்டர் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு கரெக்டாக அந்த பகுதியில் ஹெலிகாப்டர் இறக்கி அந்த பயிற்சி விமானி சுபன் மீட்டனர். அவர் மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் தற்போது அங்கு தலைமார்க்கமாக வந்த அதிகாரிகள் தற்போது விமானம் எப்படி வெடித்து சிதறியது என்றும் அதனுடைய உதிரி பாகங்கள் எங்கெங்கே கிடைக்கிறது என்று ஆய்வு மேற்கொண்டு அதை சேகரித்து வருகின்றனர். அந்த கருப்பு பெட்டி எண்ணுக்கு அந்த பிளாக் பாக்ஸை தற்போது எடுத்துள்ளனர். அதை வைத்து மற்ற விபத்து குறித்து மற்ற விஷயங்கள் அறிக்கையாக அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மோனிஷா. ராபர்ட், விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த IAF விமானத்தை பற்றிய விவரங்கள் என்ன? இந்த IAF விமானம் நீண்ட நாட்களாக இந்த தாம்பரம் விமானப்படையில் பயிற்சி விமானம் பயிற்சிக்காக அழைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று மற்றொரு விமானமும் உள்ளது. இது 2 விமானங்களும் விமானப்படையில் அந்த பயிற்சி பெறுவது. 2 விமானங்களும் பக்கத்துல சென்று அது டைவ் அடிப்பது, மற்ற சாகசங்களை செய்வது போன்ற பயிற்சிகளை அந்த 2 விமானங்களும் தொடர்ந்து செய்து வந்த நிலையில் இன்று ஒரு விமானி மட்டும் முதற்கட்டமான ஒரு பயிற்சி 2 நாட்களாக இந்த மழைக்காலம் வருவதற்கு முன்பு இப்பகுதியில் எப்போதுமே இந்த பயிற்சிகள் நடைபெறும் வழக்கமாக. அப்படிப்பட்ட பயிற்சியின் போதுதான் தற்போது இந்த விமானம் விழுந்து நொறுங்கி உள்ளது. மோனிஷா. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராபர்ட்.